அனைவருக்கும் வணக்கம். அங்கன்வாடி பணியாளர்கள் சுமார் 7000த்திற்கும் மேற்பட்ட பணியாளர்களை நியமிப்பதற்கான அறிவிப்பை தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள். நாம் அது குறித்த தகவல்களை வழங்குவதற்காக வந்திருக்கிறோம். நம்மளுடைய கூகுளில் ICDS.TN.gov.in அப்படிங்கிற ஒரு அட்ரஸை டைப் செஞ்சோம்னா இந்த பேஜுக்கு நம்ம வந்துடுவோம். இந்த பேஜில் கேரியர்ஸுங்கிற இடத்துல நமக்கு கொடுத்துருக்குறாங்க. டீட்டெயில்ஸு 3 விதமான பணியாளர்கள் இதில் தேர்ந்தெடுக்கிறாங்க. அது அங்கன்வாடி பணியாளர் பணிக்கான விண்ணப்பம் ஒன்று, அங்கன்வாடி உதவியாளர் பணிக்கு ஒன்று, குறு அங்கன்வாடி பணியாளர் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான பணிகளுக்காக எடுக்கிறாங்க. இந்த விண்ணப்ப படிவத்தை நம்ம நிரப்பி நம்ம நேரில் தான் கொண்டு போய் கொடுக்கணும். குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலக அந்த இடத்துல தான் அலுவலகத்தில் கொண்டு போய் இந்த ஒரு விண்ணப்ப படிவத்தை நம்ம கொடுக்கணும். இது எந்தெந்த இடத்துல இருக்குது தமிழ்நாடு முழுக்க அப்படிங்கிற முகவரியையும் இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க, இந்த இணையதளத்தில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம அது குறித்த ஒரு தகவல்களை சற்று விரிவாகவும் பார்க்கலாம். இது ஒரு மாவட்டத்திற்கான ஒரு செய்தி வெளியீட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனியாக அவங்களுடைய மாவட்டத்தினுடைய இணையதளத்தில் நம்ம பார்க்கலாம். காஞ்சிபுரம் அப்படின்னு சொன்னால் கூகுளில் காஞ்சிபுரம் அப்படின்னு டைப் செஞ்சோம்னா காஞ்சிபுரத்தினுடைய மாவட்டத்தினுடைய அரசு இணையதளம் நமக்கு வரும். அந்த அரசு இணையதளத்தில் அனௌன்ஸ்மெண்ட்ங்கிற இடத்துல அல்லது ரெக்ரூட்மெண்ட்ங்கிற இடத்துல நம்ம இந்த ஒரு லிங்க் அல்லது இந்த ஒரு விபரத்தை தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி நம்ம அந்த அட்ரஸ் எல்லாமே தமிழ்நாடு போர்ட்டல் இதிலே கொடுத்துருக்குறாங்க. இதிலேயே நம்ம எந்த முகவரிக்கு போகணும் அப்படிங்கிறத நம்ம போகலாம். அதே மாதிரி விண்ணப்ப படிவத்தையும் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் கீழ் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் செயல்படும் குழந்தைகள் மையங்களில் காலியாக உள்ள 17 அங்கன்வாடி பணியாளர், 17 குறு அங்கன்வாடி பணியாளர் மற்றும் 262 அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்கள் நேரடியாக நியமனம் செய்யப்பட உள்ளன. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் வட்டாரம் திட்டம் வாரியாக நேரடி நியமனம் செய்யப்பட உள்ள அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்களின் எண்ணிக்கை இன சுழற்சி விவரம் திருச்சிராப்பள்ளி மாவட்ட திட்ட அலுவலகத்திலும் தகவல் பலகையில் ஒட்டப்படும். அதனால நீங்க போயிட்டு மாவட்ட அலுவலகங்கள்லையோ அல்லது அந்தந்த யூனியன் வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம் அப்படின்னு சொல்லிட்டு யூனியனில் இருக்கும், அங்கேயுமே நீங்கள் போயிட்டு அங்கே ஒட்டியிருப்பாங்க இன சுழற்சி எந்த கம்யூனிட்டிக்கு எத்தனை இடம் அப்படிங்கிறது அங்கே இருக்கும். அதை வச்சு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விண்ணப்பங்களை இந்த இணையதளத்தில் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நம்ம அதை தான் காட்டியிருந்தோம். அதனால் இப்பணிகளுக்கு 7/4/2025 முதல் 24/4/2025 பிற்பகல் 5:45 மணி வரை. வழக்கமாக நம்ம ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறதா இருந்தால் நம்ம அப்படியே எப்போ வேணாலும் விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தை எப்படி நிரப்பணும், கொண்டு போய் கொடுக்கறது, அதே நேரத்தில் நேரத்தோட அலுவலகத்துக்கு போய் நம்ம இதை சேர்க்கிறது, இது எல்லாமே நம்ம முன்கூட்டியே செய்வது தான் சரியானது. நான் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்வதற்கு இல்லாமல் நம்ம ஒரு 18ஆம் தேதிக்குள்ள இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள்ள நம்ம இந்த விண்ணப்ப படிவத்தை நிரப்பி கொண்டு போய் சேர்த்துவது நமக்கு மிகவும் நல்லது. அதனால கடைசி தேதி வரை நாம் காத்திருக்க கூடாது. தொகுப்பூதியத்தில் பணி நியமனம் செய்யப்படும் அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி உதவியாளர் தொடர்ந்து 12 மாத காலம் பணியினை முடித்த பின் அவர்கள் சிறப்பு காலமுறை ஊதியத்தின் கீழ் ஊதியம் பெறுவர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அங்கன்வாடி பணியாளருக்கு தொகுப்பூதியமாக 7,700, 12 மாதங்களுக்கு பிறகு சிறப்பு காலமுறை ஊதியத்தில் 7,700, அதிலிருந்து அது மினிமம், அதிலிருந்து 24,200 என்ற ஊதிய விகிதமும் நிர்ணயம் செய்யப்படும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. குறு அங்கன்வாடி மைய பணியாளருக்கு தொகுப்பூதியமாக 5,700, 12 மாத காலத்திற்கு பின் சிறப்பு காலமுறை ஊதியம் 5,700 18,000 என்ற விகிதத்தில் நிர்ணயம் செய்யப்படும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு தொகுப்பூதியமாக 4,100, 12 மாத காலத்திற்கு பின் சிறப்பு காலமுறை ஊதியம் 4,100 12,500 என்ற விகிதத்தில் நிர்ணயம் செய்யப்படும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. தகுதிகளை பொறுத்த வரைக்கும் அங்கன்வாடி பணியாளர் இப்பணியிடங்களுக்கு பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம். கல்வி தகுதி 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தமிழ் சரளமாக எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். வயது 25 முதல் 35 வயது வரை இருக்கணும். அப்படிங்கிறது தேதி 1/4/2025 படி அவங்க 35 வயதை பூர்த்தி அடைந்திருக்க கூடாது. 35 வயதிற்குள் இருக்கணும். விதவைகள், ஆதரவற்ற பெண்கள், SC ST வகுப்பினருக்கு 25 40 வயது வரை கொடுத்துருக்குறாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு 25 முதல் 38 வயது வரை கொடுத்துருக்குறாங்க. தூர சுற்றளவு அப்படிங்கிற இடத்துல காலி பணியிடங்களை நிரப்ப விண்ணப்பதாரர் அறிவிக்கப்பட்டுள்ள கிராமங்களிலிருந்து குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே கிராமத்தை சேர்ந்தவர், அந்த கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட பிற கிராமத்தை சேர்ந்தவர், அதே கிராம ஊராட்சி எல்லையின் அருகிலுள்ள அடுத்த கிராம ஊராட்சியை சேர்ந்தவராக இருக்கணும். அதனால் நம்ம குறைந்தபட்சம் அந்த ஊராட்சியில் பக்கத்து கிராமம், அந்த ஊராட்சியை சேர்ந்த கிராமமாக இருக்கலாம், அல்லது அந்த ஊராட்சியினுடைய பக்கத்து கிராம ஊராட்சியை சேர்ந்தவங்களாக இருக்கலாம்.
காலி பணியிடங்களை நிரப்ப விண்ணப்பதாரர் அறிவிக்கப்பட்டுள்ள மாநகராட்சி, நகராட்சி மற்றும் நகர பஞ்சாயத்துகளில் உள்ள குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே வார்டு அல்லது அருகிலுள்ள வார்டு அல்லது மையம் அமைந்துள்ள வார்டின் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் வார்டை சேர்ந்தவராக இருத்தல் வேண்டும். அதே போல் குறு அங்கன்வாடி பணியாளருக்கு பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம். அதே போல் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், தமிழ் சரளமாக எழுத படிக்க தெரிந்திருக்கணும், வயது 25 முதல் 35 வயது வரை இருக்கணும். அது ஏப்ரல் 1ஆம் தேதி வரை. விதவைகள், ஆதரவற்ற பெண்கள், SC ST வகுப்பினருக்கு 25 முதல் 40 வயது வரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு 25 முதல் 38 வயது வரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தூர சுற்றளவை பொறுத்த வரைக்கும் அதே தான். அந்த கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட பிற கிராமத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், அதே போல் பக்கத்து கிராமத்து ஊராட்சிக்கு உட்பட்டவங்களாக இருக்கலாம். அந்த எல்லையில் அவங்க இருக்கணும், அவ்வளோதான். அடுத்தது அங்கன்வாடி உதவியாளர் தகுதிகள் அப்படிங்கிற பொறுத்து பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் இவங்க அங்கன்வாடி உதவியாளர்கள். தமிழ் சரளமாக எழுத படிக்க தெரிந்திருக்கணும். 20 வயது முதல் 40 வயது வரை இவங்க இருக்கலாம். விதவைகள், ஆதரவற்ற பெண்கள், SC ST வகுப்பினர் 20 முதல் 45 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு 20 வயது முதல் 43 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். தூர சுற்றளவு அதே போல தான். அதனால் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே கிராமத்தை சேர்ந்தவர் அல்லது அந்த கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட பிற கிராமத்தை சேர்ந்தவர் அல்லது அதே கிராம ஊராட்சியின் எல்லையின் அருகிலுள்ள அடுத்த கிராம ஊராட்சியை சேர்ந்தவராக இருக்கணும். இதுதான் கொடுத்துருக்குறாங்க. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கும் பொழுது உரிய விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து காலி பணியிடம் குழந்தை மையம் அமைந்துள்ள வட்டாரம் திட்டம் பிளாக் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில் மட்டுமே வழங்கப்பட வேண்டும். அதனால் நம்ம அந்த அலுவலகத்துக்கு போயிட்டு விண்ணப்பத்துடன் பள்ளி மாற்று சான்றிதழ், 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், அப்புறம் குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, சாதி சான்று, வாக்காளர் அடையாள அட்டை ஆகிய சான்றிதழ்களின் சுய சான்றொப்பமிட்ட நகல்கள் இணைக்கப்படணும். இந்த சுய சான்றொப்பமிட்ட அப்படின்னு சொன்னாக்கா உங்களுடைய ஆதார் கார்டு அல்லது உங்களுடைய ரேஷன் கார்டு அல்லது உங்களுடைய 12th மார்க் ஷீட்டு அல்லது 12th டிசி இதை எல்லாமே செராக்ஸ் எடுத்துக்கணும். பிளாக் அண்ட் ஒயிட் செராக்ஸ் போதுமானது. அந்த செராக்ஸுக்கு கீழே நீங்களே கையெழுத்து போட்டிங்கன்னா அதுக்கு பேர் செல்ஃப் அட்டஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்களே கையெழுத்தை போட்டுடணும். போட்டுட்டு அந்த சுய சான்றொப்பமிட்ட நகல்களை அந்த விண்ணப்ப படிவத்தோடு இணைச்சி விதவை, கணவரால் கைவிடப்பட்டோர், ஆதரவற்ற பெண் இவங்க எல்லாருமே அதற்கான சான்றிதழ்களையும் இணைக்கணும். முன்னுரிமை அடிப்படையின் கீழ் விண்ணப்பிக்கிற இவங்க எல்லாமே அதற்கான சான்றிதழை அவங்க தரணும். இந்த சான்றிதழையும் குறிப்பிடப்பட்டிருக்கிற எல்லாருக்குமான பொதுவான சான்றிதழ்களையும் விண்ணப்ப படிவத்தையும் இணைச்சி கொடுக்கணும். நேர்காணலின் பொழுது அசல் சான்றிதழ்களை எடுத்துக்கிட்டு வரணும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த 24ஆம் தேதி பிற்பகல் 5:45 பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால் நம்ம அப்படியே பொறுமையாக போயிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த சான்றிதழ் லேட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லாமல் எந்த சான்றிதழ் நம்மக்கிட்ட இல்லையோ அதை விண்ணப்பித்து உடனடியாக பெறுவதற்கும் நம்ம முயற்சி செய்யலாம். அவ்வளவுதான். இந்த விண்ணப்ப படிவம் மற்ற இது சார்ந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வழங்கியிருக்கிறோம். நீங்கள் நேரடியாக இந்த ICDS இணையதளத்துலேயும் போய் விண்ணப்ப படிவம் மற்ற விவரங்களை தரவிறக்கி கொள்ளலாம் அல்லது நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்கப்பட்டிருக்கிற லிங்க்களையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பணிக்காக தகுதியுள்ளவர்கள் விண்ணப்பித்து வேலைவாய்ப்பினை பெற அன்புடன் வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.